ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது 3000 இயர்ஸ் ஆஃப் லாங்கிங் இந்த இங்கிலீஷ் படம் தான். இது வந்து நம்மளுக்கு தமிழ் டப்பிங்லையும் கிடைக்குது. இந்த படத்தை இயக்குனது பார்த்திங்கன்னா ஜார்ஜ் மில்லர். இந்த வீடியோ நீங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜார்ஜ் மில்லர்ன்றது ரொம்ப வயசானவர். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த படத்தில் யாரை நடித்தாங்கன்றதை பார்க்கலாம். முக்கியமாக 2 கேரக்டர் மட்டும் சொல்கிறேன். டில்டா ஸ்வின்டன், அவங்க வந்து பின்னி எலித்தியா பின்னின்ற ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக அவங்க ஸ்டோரி ரைட்டர் எழுதுகிற ஒரு ஸ்காலராக நடிச்சிருக்காங்க. எரிடிஸ் எல்பா அவர் ஜீனியர் நடிச்சிருக்காரு. இவங்க 2 பேர் தான் முக்கியமான கேரக்டரு. இப்போ வந்து படத்தோட கதைக்கு போயிடலாம். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இஸ்தான்புலுக்கு ஒரு ஸ்காலர், அந்த கதை எழுதுறவங்க எலித்தியா வந்து இஸ்தான்புலுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு ஸ்பீச் கொடுக்க போவாங்க. அப்போ வந்து ஒரு ஆன்டிக் பீஸ் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அது பேர் வந்து செஸ்பி புல்லுன்னு சொல்லுவாங்க. ஒரு கண்ணாடி கோப்பை மாதிரி இருக்கும். அந்த ஆன்டிக் பீஸ் அவங்க ரொம்ப பிடிச்சிரும். அதை வந்து அவங்க வந்து வாங்கிட்டு வருவாங்க. அப்போ வந்து ஹோட்டல் ரூமுக்கு வந்து வச்சுருக்கும்போது அதை க்ளீன் பண்ணுவாங்க. அப்போ அதை க்ளீன் பண்ணும்போது நம்ம அலாதீன் இதுலேருந்து ஜாடியிலேருந்து வரா மாதிரி ஒரு ஜீனி வந்து வெளியே வருவார். அப்போ வந்து அவர் வந்து நீங்கள் வந்து 3 வாரம் கேளுங்க, சொன்னீங்கன்னா நான் விடுதலை ஆகிடுவேன் அப்படி சொல்லுவார். அப்போ வந்து இவங்களுக்குள்ளே ஒரு கதை பரிமாற்றங்கள் நடக்கும். அப்போ வந்து இவங்க வந்து பழைய சின்ன வயசுக்கு அது ஆஸ்மா வந்தது அதெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இவர் வந்து ஒரு சில கதைகள் சொல்லுவார். ஒன்று வந்து கிங் சாலமன் வந்து இவர் மனைவி வந்து ஆசைப்படுத்தி அவர் கூட்டு போயிடுற மாதிரி, அப்போ இவர் வந்து ஒரு வாட்டி அடைப்படுற மாதிரி. ரெண்டாவது கதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு முஸ்தஃபான்னு ஒரு இளவரசன் இருப்பான். அவனை வந்து அவன்கிட்ட வந்து இவர் வந்து எப்படி மாட்டின்னு இது பண்ணுற மாதிரி ஒரு கதை. 3வது கதை வந்து குளுத்தன்னு ஒருத்தி இருப்பா. அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுறா. அவள் வந்து ஒரு இளவரசன் மேலே ஆசைப்படுவாள். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிராசையாக போயிடும். அதில் வந்து இவர் ஒரு வாட்டி அடைப்படுவார். 4வது வந்து பார்த்திங்கன்னா ஹுரேம்னு ஒரு பொம்பளை இருப்பாள். அவள் வந்து ரொம்ப ஜீனியஸாக இருப்பாள். அவளை வந்து இவர் காதலிப்பார். அப்போ வந்து இன்னொரு வாட்டி அடைப்படுவார். இது மாதிரி 4 கதைகள் வந்து ஃபேண்டஸியாக இருக்கும். ரொமான்ஸ் ஃபேண்டசி ஸ்டோரி இது. அப்போ ஒரு வாட்டி அடைப்படுவார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவளை வந்து மறைமுகமாக வந்து இந்த ஸ்காலர் கதை எழுதுகிறவங்க வந்து லண்டன் கூட்டு வந்துடுவாங்க. இப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா இவர் வந்து இந்த 3 விஷயம் இது பண்ணாமல் இவர் மறைஞ்சி போகிற அளவுக்கு ஆகிடுவார். ஆனால் அவர் மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தாரா அப்படின்றது தான் படத்தோட கிளைமேக்ஸு. ஸோ இது வந்து ஜார்ஜ் மில்லரோட ஒரு சூப்பரான ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை நீங்கள் வந்து சினிமா பிரியர்கள்லாம் பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக ஒரு நல்ல படம். இதில் வந்து எந்த விதமான டவுட்டுமே இல்லை. ஒரு ஸ்டோரியும் வந்து நம்ப தகுந்த மாதிரி அந்த சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதோட மியூசிக்கும் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.